நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, அண்ணாமலை சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று சொல்லியிருக்கிறார். அதிமுகவை நாங்கள் நினைக்கிறதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு சார். அப்புறம் ஒரு 2-3 நாள் முன்னாடி தானே அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம், எங்கள் தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு 2-3 நாள் முன்னாடி தானே சொன்னார். அதுக்கு தான் செல்லூர்ராஜ் என்ன சொன்னார், நாங்கள் பாஜக சீட்டு கட்டு போகிறதுக்கு பதிலாக நாண்டு சாவோன்னு சொன்னார். அதெல்லாம் இப்போ தான் நடந்தது. அப்புறம் அதிமுக பற்றி நினைக்கிறது இல்லைன்னு இப்போ ஏன் சொல்கிறாரு அவர்? அதிமுக பற்றி அவர் அன்றைக்கி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அமித்ஷாவோட ப்ரெஷர். அதிமுகவோட நம்ம 26 கூட்டணிக்கு போனாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரொம்ப பகச்சிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காயினை நீங்கள் போட்டு விடுங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்தாலும் வரலான்ட்டு. 6-7 மாதமாக அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தார், நீங்கள் அதிமுக கட்சிகளுக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், தனியாகவே பாஜகவுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கறதுக்கு தனியாகவே போகலான்னார். இப்போ திடீர்னு எங்கள் கூட்டணிக்கு வரலான்னு பேசினார். அது காரணம் மேலிடம் தான். மேலிடம் இவருக்கு டோஸ் கொடுத்துட்டாங்க. நீ ஒன்னால தான் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 4-5 இடம் வந்திருக்கும் பார்லிமெண்ட்டில், நீ தனித்தனியாக போகலான்னு சொல்லி போய் ஓட்டை பிரித்து எல்லாம் பண்ணிட்ட, குளறுபடி பண்ணிட்ட. அது இனிமேல் அட்லீஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்லையாவது நம்ம ஏதாவது சேர்ந்து ஏதாவது வரத்துக்கு முயற்சி பண்ணோம். நம்ம ஒன்றா சேராட்டி திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதனால் சேரத்துக்கான வழியை பாருங்கன்னு சொன்னாங்க. அதோட விளைவு தான் இங்கே பேசினார். நான் சொல்கிற மாதிரி அதிமுக சொல்லலாம், எடப்பாடி இனிமேல் பாஜகவோட கூட்டணியே கிடையாதுலாம் சொல்லலாம். அதெல்லாம் தேர்தல் நெருக்கத்துலாம் அதெல்லாம் முடிவாகும். யாருமே எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ்னு ஒரு பழமொழியே இருக்குது. எது நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் அரசியலில் நடக்கும். அதனால் இப்போவே தேர்தலுக்கு 20 மாதம் முன்னாடி அவர் கூட சேர மாட்டாங்க, இவர் கூட சேர மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் யாரோட சேர்ந்தால் வெற்றி பெற முடியுன்றதான் பாயிண்ட்டு. அதிமுக கூட்டணி பலமாக இருக்கும்போது அதை எதிர்த்து இன்னொரு கூட்டணி பலமாக இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அது பாஜக நினைக்கிறாங்க. அதிமுகவில் சில பேர் நினைக்கிறாங்க, நம்ம பாஜக நம்ம கூட்டணியில் இல்லாட்டி 24ல் 26ல் தங்கமணி வேலுமணிக்கே நம்ம வெற்றி வருவோமா டவுட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே ஓட்டு பாஜக அதிமுகன்னு பிரியும் இல்லை கொங்கு மண்டலத்தில். அது அவங்களுக்கு ஒரு யோசனையாக இருக்குது, நம்ம சேர்ந்தால் தான் பெட்டர்னு அவங்களும் நினைக்கிறாங்க. சவுத்தில் இருக்கிற பாஜகவும் நினைக்கிறாங்க. அது மாதிரி நினைக்கும்போது என்ன பண்ணுறது, சவுத்தில் இருக்கிற பாஜக, கொங்குவில் இருக்கிற பாஜக ரெண்டுமே அதிமுகவோட கூட்டணியில் போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த 2 இடத்துல இருக்கிற அதிமுகவும் பாஜகவோட போகணும்னு நினைக்கிறாங்க. டெல்டாவில் இருக்கிற அதிமுக அவங்க நினைக்கிறாங்க, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்தால் பெட்டராக ஒன்று நினைக்க. ஒரு டெல்டாலையும் சவுத்துலேயும் இருக்கிற அதிமுக ஓபிஎஸ் சசிகலாலாம் பெட்டர் கட்சிக்கு வந்தால் வலிமையாகும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணுறாங்க. மத்திய மாவட்டங்களில் இருக்கிற அதிமுக பாமகவோட கூட்டணி சேரணும்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த எல்லா ஏரியாவும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி எடப்பாடி இருக்கிற மாதிரி தெரியல. அவர் எதாக இருந்தாலும் கவலை இல்லை, என் தலைமையில் தான் அதிமுக, அது எங்கே வீக்காக இருக்கோ எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கவலை இல்லை, நான் இப்படியே தான் போவேன், யாரையும் சேர்க்க மாட்டேன்னு போயிட்டுருக்காரு. அவர் எந்த இடத்துல போய் தடுமாறி விழுவாருன்னு சொல்ல முடியாது. சார், இப்போ இந்த கூட்டணி ஆட்சியை பற்றி அண்ணாமலை பேசுகிறார். அதாவது எங்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சி வரும், யார் வேணாலும் சேரலாம் அப்படிங்கிற மாதிரியான டாக்லாம் கொடுக்குறாரு சார். அதான் அதில் தான் அதிமுக அவர் சேர்க்கிறார். ஆமாம் சார். ஆமாம், இவர் கூப்பிட்டு அதிமுக வந்துருமா சார்? இல்லை இவர் கூட்டணி ஆட்சிக்கு கூப்பிட்டா அதில் எப்படி சார்? இல்லை அது இவர் கூப்பிட்டா இவர் தலைமையில் இருக்கிற இதுக்கு அதிமுகலாம் வராது சார். அதிமுக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாஜகவோட பெரிய கட்சியாக இருக்குது சார். அது அதோட தலைமையில் தான் அமைஞ்சா ஒரு கூட்டணி அமைக்கணும், அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இதெல்லாம் நடக்காது. பட் அவங்க கூட்டணி சேரதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை பேசி முடிவு பண்ணிப்பாங்க. அதுலேயும் எடப்பாடி நான் தான் முதல்வர் என்ன சொல்லணும்னு சொல்லுவார் அவர். அதை எந்த அளவுக்கு மற்றவங்களாம் ஒத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பாஜக முக்கியமாக பாமக எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. பாஜக ஒத்துக்கணும் இல்லை. அதனால் கூட்டணி வரும். அதில் முதல்வர் கேண்டிடேட் யாருன்னு ஒரு சின்ன பிரச்சனை வரும், அதுவும் சரியாகும். ஏன்னா முக்கியமான கட்சி அதிமுக இருக்கிறதுனால அதிமுக வாய்ப்பை மறுக்க மாட்டாங்க யாரும். ஆனால் அதிமுக வலிமையாக இருந்தால் தான் அந்த வாய்ப்பு வரும், இல்லாட்டி வராது. அது தன்னை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அது இருந்தால் தான் அந்த வாய்ப்பு வரும். ஸோ கூட்டணின்றது அமையும், அது ஆட்சிக்கு வருமானது சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க அங்கே விஜய் ஒரு பக்கம் ஓட்டை பிரிப்பார், ஒரு பக்கம் சீமான் ஓட்டை பிரிப்பார், அதெல்லாம் சேர்கிற மாதிரி தெரியல. அப்போ 3ஆக பிரிக்கும் போது இவங்களுக்கு திமுக ஆதரவு ஓட்டுகளும் அதிகமாக போயிடுச்சு. இப்போ பெண்கள் ஓட்டுகளும் நிறையா வருது. இப்போ அவங்க ஸ்கீம்ஸ்னால திட்டங்கள்னால பெண்களும் நிறைய ஓட்டு போடுறாங்க. ஸோ அவங்க கூட்டணி பலமாக இருக்குது. ஸோ அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால் இவங்க கூட்டணி சேர்ந்தாலுமே எந்த அளவுக்கு வெற்றி சாத்தியம்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் டஃப்பாக கொடுக்கலாம், போட்டி கொடுக்கலாம். பட் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி வர அளவுக்கு அவங்க வெற்றி பெறுவாங்களான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான் சார். இப்போ இந்த பாஜக கூட்டணியில் தலித் முதல்வர் அப்படிங்கிற ஒரு பேச்சு பெரு அளவில் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த அன்புமணி ராமதாஸ் அவருடைய பேட்டியுமே நம்ம எடுத்துக்கலாம். பாஜக கூட்டணியில் தலித் முதல்வர் வாய்ப்பு இருக்கா சார்?
பாஜக கூட்டணியில் நான் சொன்னேனே, பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதை முருகனை வந்து பாஜக தலைமை பொறுப்பில் அவங்க தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குறவங்க வந்து மற்ற கட்சியெல்லாம் ஒத்துக்கணும், முக்கியமாக அதிமுக ஒத்துக்கணும். அது ஒத்துண்டா தான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும். அதனால் அப்படி ஒத்துண்டு பாஜகவை நீங்கள் முதல்வர் கேண்டிடேட் உங்கள் கேண்டிடேட் தான் ஒத்துண்டு போனால் அது அவங்க யாராவது ஒரு தலித்தை கொண்டு போடுறதுனா போடலாம், அது வேறு விஷயம். ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத நான் பார்க்குறேன். சார் இப்போ இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா பிஜேபி அதிமுக இந்த அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட்டு நடக்குமா சார்? இல்லை இது நடக்கும். எப்படி தேர்தல் இருக்கும்பொழுது தான் அதெல்லாம் தெரியும். இப்போ நம்ம சொல்ல முடியாது. இப்போ எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஒன்ஸ் தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது வெற்றிக்கான வியூகம்னு அமைக்கும் போது இதெல்லாம் ஒன்றுபட்டு வந்துடும் கரெக்டாக. இல்லை இப்போ அமித்ஷா நினைக்கிறதே நம்ம அதிமுக கூட போயிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாரா? ஆமாம்மா, அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. தனியாக போனால் மறுபடியும் நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி ஆகிடும், நமக்கும் நிறைய சீட் வராது, அவங்களுக்கும் சீட் வராது அதிமுகவுக்கும். அதனால் வந்து நம்ம டஃப் கொடுக்கணும், திமுகவுக்கு டஃப் கொடுக்கணும்னா நம்ம ஒன்றா தான் போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க பாஜக. இல்லாட்டி ஏன் சார் வந்து ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க? பாஜக மேலிடம் யாராவது ஏதாவது பேசுகிறாங்களா அதிமுகவை பற்றி? ஒன்றுமே பேச மாட்டாங்க. இதில் எடப்பாடி பேச மாட்டார், வேலுமணியும் பேச மாட்டார், தங்கமணியும் பேச மாட்டார். செல்லூர் ராஜு வேணால் பேசுவாரே தவிர, அதுவும் அண்ணாமலையை பற்றி வேணால் பேசுவாரே தவிர மோடியை பற்றி அது பேசுவாரா? பேசவே மாட்டார். அது ஒரு டீலிங் போயிட்டே இருக்குது சைட் பை சைடு. அது ஓகே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க அது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துன்னு தான் இருக்குது. ஓகே அது இப்போ இதுக்கு பாஜகவோட துணைத் தலைவர் ராமசீனிவாசன் என்ன சொன்னார்? அதிமுக கூட்டணி இல்லாவிட்டால் திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு தானே பேசினார். ஆமாம் சார். அப்புறம் என்ன இருக்குது? அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ அதை வெளிப்படையாக காட்ட வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலையினுடைய வியூகம் வந்து தொடர் தோல்வியை நோக்கி போகிறதுனால அவங்க இந்த மாதிரியான மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்களா சார் அதிமுகவோட போகணுன்ட்டு? இல்லை, தொடர் தோல்வி அப்படின்னா உங்களுக்கு அதிமுகவும் தொடர் தோல்வி தான் பார்த்துட்ருக்கு, அவங்களோட கூட்டணி சேர்ந்தவங்களும் பார்த்துட்ருக்காங்க. அதிமுக தனியாக போயும் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. ஸோ ஒன்று சேர்ந்தால் தான் பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு முக்கிய காரணம். அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்காக தான் அந்த கூட்டணி இல்லாத போனதுக்கு காரணம் அண்ணாமலை தான். அவர் தான் நம்பிக்கை கொடுத்து திசை திருப்பிட்டார். அது நடக்கலைன்னா அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே மெஜாரிட்டி குறைஞ்சி வந்திருக்கோம். உங்களால் பாருங்கள் தமிழ்நாட்டில் 4-5 இடம் வந்திருப்போம், போயிட்டு போன ஒரு இது இருக்குது, பிரச்சனை இருக்குது. அது இவரை வந்து ரொம்ப பனிஷ் பண்ண வேண்டாம். கட்சி நலனுக்காக இவர் வந்து ஏதோ பண்ணார், அது ஃபெயில் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இவர் இப்போ லண்டனுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க எதுன்னு தெரியாது நமக்கு. இல்லை, அந்த ராஜினாமா பற்றி ஒரு மௌனமாகவே இருக்கே சார். இல்லை, அது இவர் போக சொல்லிட்டாங்க. இவர் வெளிநாடு இவர் கிளம்பலாம்னு சொல்லிட்டாங்க. 3 மாதம் வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க. ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டு நீங்கள் வெளிநாடு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அண்ணாமலை இருப்பாரா இல்லையானா? ஆமாம், அவர் போயிட்டாருன்னா பொறுப்பு தலைவர் ஒருத்தரை போட்டானுல்ல. ஓகே அது போடாத ஓட்ட முடியாதுல்ல. இவர் என்ன சொல்கிறாரு, 3 மாதம் தானே, திருப்பதி நாராயணன் யாரையா ஒருத்தர் போட்டு நீங்கள் கட்சியை ஓட்டுங்க, நான் 3 மந்த்ஸ் போயிட்டு வந்துடுறேன்றாரு. சரி நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்க்குறோம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம் அப்படின்றாங்க. அதனால தான் அதிமுகவோட கூட்டணி சேரத்துக்கு நாங்கள் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு அண்ணாமலை சொல்கிற அந்த அமித்ஷாவோட ப்ரெஷர் தாங்காமல் தான் 2 நாள் முன்னாடி பேட்டி கொடுத்தார். அதிமுகவும் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் எங்கள் தலைமை ஏற்றுன்னு வந்தான்னு சொன்னார். அது பேச்சுவார்த்தையில் அது வேறு விதமாக அதிமுகவோட கூட்டணி சேரத்துக்கு அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வரலான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சேரத்துக்கு ரெடியாக இருக்கோம் தானே அர்த்தம். அதனால் அது வந்து அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணி மேலிடம் சொன்னால் அதுக்கும் ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அதனால் போயிட்டு வந்தாருன்னா அவர் அதிமுக கூட்டணிக்கு ரெடின்னா அவரே கூட கண்டினியூ பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. சார், இப்போ 2026 திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னா பாஜக அதிமுக எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் சார்? பாமக எல்லாமே ஒன்று சேரணும். அதாவது அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, அப்புறம் வந்து வாசனு, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதில் விஜய் வந்து சேர்ந்தாருன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக வரும். ஓகே, விஜய் சாரை தனியாக நின்றாருன்னா இவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு மாற்றாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீமான் கொஞ்சம் ஓட்ட பிரித்தா கூட, விஜய் கொஞ்சம் ஓட்ட பிரித்தா கூட இவங்க வந்து கொஞ்சம் திமுக அவங்க 2 பேரோட இவங்க அதிகமான இடங்கள் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக கூட்டணி இன்னும் ஸ்டில் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவங்க வெற்றிக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் சில ஏரியாக்களில் வந்து இந்த நான் சொல்கிற கூட்டணி டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் நெருக்கடி சில ஏரியாக்களில் கொடுப்பாங்க. கோயம்புத்தூர், சவுத்தூர்லாம் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இந்த விஜய் சீமானோட இம்பாக்ட் எப்படி சார் இருக்கும்? சீமான் வந்து ஒரு அன்டெஸ்டடாக இருக்கார். அவருக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்குன்னு நமக்கு தெரியல. அவருடைய கொள்கை என்னன்னு தெரியல. அவர் பாஜக எதிர்க்கிறாரா, திமுக எதிர்க்கிறாரா, திமுக கவர்மெண்ட் செய்கிற நல்லது கெட்டதை ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறாரா, பாஜக செய்கிற விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறாரு, அவருடைய கொள்கை என்ன, அவர் என்ன திட்டங்கள் வச்சுருக்காரு, ஒன்றும் தெரியல. அன்லெஸ் அவர் ஓப்பனாக வந்து சொன்னால் தான் அவருக்கான விஷயங்கள்லாம் தெரிய வரும். அவருடைய எல்லா ரசிகர்களும் வந்து அவர் ஆரம்பிக்கிற கட்சிக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் வந்து வித்தியாசமாக இருக்கிறவங்களாம் இருக்க தான் செய்வாங்க. அதனால் வந்து அவர் வந்து தன்னுடைய கொள்கையை தெளிவுபடுத்தினாலே தவிர அவருக்கான ஆதரவு என்னன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக சீமான் 8%லேருந்து அடுத்த வாட்டி தனியாக போனாங்கன்னா 10% வாங்குவார், அவ்வளோதான்.
அதுக்கு மேலே பெரிய impact அதுக்கு மேலாம் பெருசாக இம்பேக்ட்லாம் அவர் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ 2026 இன்னைய சூழலில் யாருக்கு சாதகமாக சார்? திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. இதுவரையும் இன்னைக்கு வரையும் அதிமுக தன்னை பலப்படுத்தி கொண்டு வலிமையான கூட்டணி அமைத்தால் டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்தலான்னு இருக்கேன். இந்த ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்கள சேர்க்காம அதிமுக, பாமக அந்த கூட்டணியோட சேர்ந்தா அதிமுகவோட வெற்றி விகிதம் எப்படி சார் இருக்கும்? இல்லை, அப்போவும் சவுத்தில் கொஞ்சம் அடி வாங்கும் அதிமுக. அந்த கூட்டணி ஓகே, அந்த கூட்டணி அப்பவும் கொஞ்சம் சவுத்தில் பாஜக இருந்தால் கூட, அதிமுகவோட பாஜக இருந்தால் கூட அப்பவும் சவுத்தில் வந்து சில இடங்கள் அடி வாங்கும். பட் அந்த அளவுக்கு பாஜக அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களையும் சேர்த்துட்டா தான் நாங்கள் அமைப்போம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஓட்டு, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அவங்களோட ஆதரவு ஓட்டுகள் இருக்குல்ல, அதனால் அதை விட முடியாது. அவங்களையும் சேர்த்துட்டா தான் நம்ம கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கொங்கு மண்டலத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வாட்டி எப்படி 10 இடங்கள் வாங்கினாங்க 21ல், சேலத்தில் 9 இடங்கள் வாங்கினாங்க இல்லையா? அது மாதிரி. ஆனால் பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்களால ஒன்றும் வாங்க முடியலன்றது வேறு விஷயம். அது சுத்தமாக காலி ஆகிட்டாங்க. பாயிண்ட் என்னென்னா வந்து சவுத்தில் இடங்கள் வாங்கணும் அப்படின்னா ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆக்சுவலாக வந்து அது இல்லாத பாஜக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.